கைஸ், எனக்கு வந்து ஈஸியான பல்லாங்குழி இந்த கிருஷ்ணா இல்லை, சும்மா கிருஷ்ணா வச்சு ஒரு கமெண்ட் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி 2 லைனை போட்டுட்டு மேலே ஒரு ரவுண்டு, இங்கிட்ட ஒரு ரவுண்டு. இந்த வாட்டி கட் பண்ண போகிறது இல்லை, அப்படியே தான் எடுக்க போகிறேன். ஓகே, முதல்ல இந்த இடம் ஜாயிண்டிங் இருக்குல்ல, இதுலேருந்து அப்படியே மாறி போய் இங்கே எண்ட் ஆகிக்கணும். அதுக்கு நெருக்கமாகவே நீங்களும் போடுங்க, ஆனால் அதே டிசைன்லேயே போடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஒட்டி இந்த ஜாயிண்டிங்கும் இந்த ஜாயிண்டிங்கும் ஒட்டியே தான் நம்ம சர்க்கிளும் போடணும். சர்க்கிள் இந்த இதுக்குள்ளே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அது கூட ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் இங்கே ஒரு சர்க்கிள். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த சர்க்கிளை போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேலையை பார்க்கலாம். இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜ் பக்கத்தில் தான் இப்போ அடுத்தது. இந்த எட்ஜ் பக்கத்தில் ஒரு இது கர்வாகவும் இருக்கக்கூடாது, லைனாகவும் இருக்கக்கூடாது. இது அப்படியே கர்வாக தான் இருக்கணும். இது பக்கத்துலேயே போடுங்க. இன்னொரு 1 இன்ச் தள்ளி இந்த இடத்துல இப்போது இந்த மாதிரி தான் இதான் ஃபைனல் லுக் இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் தள்ளி அவ்வளோதான். இதுதான் பல்லாங்குழி ஃபைனல் லுக். ஓகேவா? அடுத்து நான் வந்து இந்த ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி போடணுங்கிறனால கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா போடணும். முதல்ல இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரே ஒரு இது போடுவீங்க, அதுக்கு மேலேயே இன்னொன்று நான் போடுற மாதிரியே போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 இது ஸ்பேஸ் விட்டு கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த எஜ்ஜில் வந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு லைன் இருக்கும், அதனால் இது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தெரியாது. இதை நம்ம எடுத்து எல்லாத்துக்கும் கலர் கொடுத்துரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும். இது வந்து பென்சில் ட்ராயிங். ஓகேவா? அடுத்து வந்து நான் ஸ்கேலை வச்சு கொடுக்கணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நான் நிறுத்தி நிதானமாக தான் பண்ணுவேன். ஓகேவா? இல்லைனா ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் மெதுவாக அந்த மாதிரி 2 இதுக்கும் எஜ்ஜு 3 இது போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் கர்வாக கொடுத்து நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து லைனாக போட்டுங்க. உங்களுக்கு எத்தனை லைன் வேணாலும் உங்கள் இஷ்டம் தான் அது. ஓகேவா? அடுத்தது போகலாம் வாங்க. அடுத்தது இந்த எஜ்ஜில் வந்து கிருஷ்ணனுக்கு வச்சுருக்க இதை தான் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். அடுத்து நம்ம கேமரா வச்சு இது பண்ணுறத வச்சுலாம் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டே நான் வரைகிறேன், நீங்கள் பார்த்து வரைங்க. ஓகேவா? அடுத்து ஃப்யூச்சரில் தான் வரும். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதே மாதிரி இது வரைஞ்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி 5 உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். பார்த்திங்கன்னா நிறையாவும் போடவே கூடாது. நான் ஒரு சாம்பிள் காமிக்கேன். இந்த மாதிரி போடாதீங்க. இது நான் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்தது. இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணாதீங்க, இது கேவலமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலலாம் நான் நிறைய கோடு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 7 இருக்கா. அதான் இந்த இடத்துல திருச்சிக்கிறேன். நான் வந்து 5 பெருசாக தான் வந்துருக்கேன். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல 3 கோடு போடணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், ட்ராயிங் கம்ப்ளீட். இதுக்கு ஷேடிங் கொடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கடைசியில ஷேடிங்கே முடிச்சாச்சு. ஃபைனல் இந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது, அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் வரைஞ்சி பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.